பாக்கியங்களின் பிறப்பிடமே, எங்கள் தந்தையே, இதோ பிள்ளைகளென்று முறையே உரிமையோடு உங்களை மன்றாட கேட்கின்றோம். உம் மாட்சிமை வளர்ப்புக்கேற்ப உம் ஆவியினால் எங்கள் உள் மனதில் நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்தள்ளும். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணையிலும் அருளே அதன் அடிப்படையுமாக அமைய அருள் புரியும். நாங்கள் எளிமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயிர்த்துணர செய்தள்ளும். அன்பை கடந்த இந்த அன்பினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. நம் விருப்பங்களுக்கு அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக அழியா புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையும் அளிப்பதாக. ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, என் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகன் இயேசுவின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரிமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நவநாள் ஜெபம். கேள்விகள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் வளர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவர் கருத்துக்காக மன்றாடுங்கள். இரக்கத்தோடு கேட்டல்லும் எங்கள் அன்பான இயேசுவின் திருதேவி, நீரே எங்கள் சரணமென்று ஓடி வந்தோம். இக்கட்டு நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அருள். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடனும் மனம் உடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் உம் திருச்சித்தத்துக்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரிமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. ஓ இயேசுவின் திருதேவி, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அதி உன்னத திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியாரோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை கற்பழித்து அர்ப்பணித்து இப்பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். சகோதரிகளே, ஜேம்ஸ் மற்றும் மோனிகா இவருடைய 29வது திருமண ஆண்டை முன்னிட்டு திருவிருந்தை ஆண்டவருக்கு இவர்கள் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். காணிக்கராஜ் மற்றும் ஜெனிஃபர் இவருடைய 1ஆம் ஆண்டு திருமண விழாவுக்கு இறைவனுக்கு திருவிருந்தை ஆண்டவருக்கு நன்றி திருப்பலி ஒப்புக்கொடுக்கிறார்கள். நேல் ஜெரோம் பித்தடியன் இவருடைய பிறந்த நாளுக்காக இறுதி ஆண்டவருக்கு நன்றி திருப்பலி ஒப்புக்கொடுக்கிறார்கள்.
கொடுக்கின்றார். அந்தோனிதாஸ் மற்றும் மார்த்தம்மா இவர்களும் இறைவனுக்கு நன்றிப்படியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். விக்டோரியா ஃபுட்பால் அகாடமி சார்ந்த கிறிஸ் மாரியோ டி இவருடைய பிறந்தநாள் 1ஆம் ஆண்டு பிறந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றிப்படியை ஒப்புக்கொடுக்கின்றார். மற்றும் இறந்த சகோதர சகோதரிகள் லிலி தெரேசா, அருள்நாதன், ஆரோக்கிய மேரி மற்றும் வீரராகவன், ஜக்கரையா மற்றும் ஆண்டனி ரத்னம், ஆர் தாமஸ், சூசை மரியம்மா, லூர்து மேரி இவர்களுடைய ஆண்மையை பாற்றை காக்க இந்த திருப்பலியானது நிறைவேற்றப்படுகின்றது. நம்முடைய கருத்துக்களுக்காகவும் இறுதி ஆண்டவரிடம் இத்திருப்பலியிலே சிறப்பாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இறைவனுடைய இருதயத்திற்கு அர்ப்பணிக்கும் நாளாக இருக்கிறது. இறைவனுடைய இதயம், தூய இதயம், அந்த இதயத்திலே நாம் ஒருவரும் இருக்கின்றோம். இறைவன் அவருடைய இதயத்திலே நமக்கு அதிக இடத்தை தருகின்றார். அந்த தூய இதயத்தை நமக்கு துறந்து, வாருங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், உங்களுக்கு சுகத்தை தருவேன், உங்களுக்கு அமைதியை தருவேன், மகிழ்ச்சி அனைத்தையும் தருவேன் என்று அந்த இதயத்தை நமக்காக பரிசாக தருகின்றார் தூய இறுதி ஆண்டவர். இறுதி ஆண்டவர் நம்மை அன்பு செய்வதைப் போல நாமும் பிறரை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். விண்ணக தந்தை தன்னுடைய மகனை அன்பு செய்தார். அந்த அன்பை இறைவன் இயேசு நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். எப்படி பகிர்ந்து கொள்கிறார் என்றால், அவருடைய தூய இதயத்தை நமக்கு தருவதன் மூலமாக. இந்த இதயத்தை உங்களுக்கு தருகின்றேன், இந்த இதயம் உங்களுடைய இதயமாக மாற வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நான் தூய இதயத்தை கொண்டவராக இருப்பதை போல உங்களுடைய இதயமும் பரிசுத்த இதயமாக மாற வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே நாமும் தூய இதயம் படைத்தவர்களாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் இறைவனை, வாழ்த்துகின்றோம், மகிமையோடு ஆராதித்து போற்றுகின்றோம். உமது மேலாம் மாட்சிமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவராக
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான ஆட்சியால் நீர் அணி செய்த உம்முடைய புனிதர்கள் கோஸ்மாஸ் தமியான் ஆகியோரின் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுவதால் நீர் மாட்சி பெறுவீராக. உமது சுழற்கரைய பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு உதவி புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இந்த கோவிலை நான் ஆட்சியால் நிரப்புவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். தாரியு அரசனது 2ஆம் ஆட்சி ஆண்டின் 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தியோலின் மகனுமாகிய செருபேலிடமும் தலைமை குருவும் யோசாதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்போது நீ போய் இவ்வாறு சொல். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபேலே, மனம் உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசாதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்து நின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுற செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைக்குலைய செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்துக்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாக இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, என் நேர்மை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, நீர் என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஒளியும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து
ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்தேத்திடுவேன். கடவுள் என் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். பலருடைய மீட்பு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்காக வந்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 18 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மற்றும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவிற்குரிய சகோதர சகோதரிகளே, பல வருடங்களுக்கு முன்பாக, அதாவது 1998ஆம் ஆண்டில் இந்து நாளிதழ் நியூஸ் பேப்பரில் ஒரு நெகிழவிக்கும் செய்தி வந்தது. அந்த செய்தி என்னவென்றால், ஒரு வாலிபனுடைய கதை. அந்த வாலிபன் தன்னுடைய ஒரு பெண்ணை அன்பு செய்கின்றான். அவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக பல விதத்திலே அவன் முயற்சிக்கின்றான். கடிதங்கள் தருகின்றான். பிறர் மூலமாக அந்த பெண்ணிடம் பேசுகின்றான். கடைசியிலே அந்த பெண் வசிக்கும் அந்த இடத்திலேயே சென்று அவனும் குடிபெயர்ந்து அங்கு தங்குகின்றான், வசிக்கின்றான், வாழ்கின்றான். ஆனால் அவனுடைய அன்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கடைசியிலே அவன் தன்னுடைய வாழ்வையே, உயிரையே அந்த பெண்ணுக்கு தருகின்றான், அர்ப்பணிக்கின்றான். இந்த நிகழ்வு வருகின்றது. கடைசியிலே அவன் ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு செல்கின்றான். அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறான் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதுகின்றான்.
ஆண்டவர் இயேசு இறைவாக்கினர்களை, இறைவன் விண்ணக தந்தை இறைவாக்கினர்களை அனுப்புகின்றார். இந்த இறைவாக்கினர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அடித்தார்கள், உதைத்தார்கள், கொன்று போட்டார்கள். கடைசியிலே தன்னுடைய ஒரே மகனான இறைவன் இயேசுவை அனுப்புகின்றார். அவர் தன்னுடைய வாழ்வையை மக்களுக்காக தருகின்றார். சிலுவை மரத்திலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மக்களுடைய மீட்புக்காக தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக தருகிறார். இதைவிட மேலான அன்பு எங்கும் பார்க்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண்பித்த இந்த அன்பு என்னுடைய சின்ன அன்புதான். என்னுடைய அன்பு அவருடைய அன்புக்கு எப்பொழுதும் ஈடாகாது. இது நான் இந்த பெண் மீது காண்பிக்கும் அன்பு சின்ன அன்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு காண்பித்த அன்பு மேலான அன்பு, அது பெரிய அன்பு. அந்த அன்பிற்கு ஈடே கிடையாது, ஒப்பிட முடியாது என்று அவன் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தான். இதுதான் அவனுடைய கதைக்கு அவன் செய்த இந்த சிறிய செயலுக்கு ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதை அனைவரும் நெகிழ வைக்கும் ஒரு செய்தியாக இருந்தது. இதன் மூலமாக ஆண்டவர் இயேசு அந்த வாலிபனுடைய அன்பை விட ஆண்டவர் இயேசுவின் அன்பு மேலானது என்பதை நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட தெரிந்து கொண்டார்கள். நம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இறைவன் இயேசு நம்மை அன்பு செய்கின்றார். நாம் யோவான் 3:16 படிக்கின்றோம். இறைவன் இவ்வுலகை அன்பு செய்தார், அதனால் தன்னுடைய ஒரே பேரான மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி வைப்பது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய வாழ்வையை தருகின்றார், அவருடைய உயிரையை தருகின்றார், அவருடைய உடல் இரத்தம் அனைத்தையும் தருகின்றார். அனைத்திற்கும் மேலாக தன்னுடைய இதயத்தையே அவர் நமக்கு தருகின்றார். அதுதான் இறுதி ஆண்டவர் தன்னுடைய இதயத்தை தருகின்றார். சிலுவை மரத்திலே அனைத்து இரத்தத்தையும் நமக்காக சிந்திவிட்டார். அவர் உடலில் இருக்கும் தண்ணீரை எல்லாம் நமக்கு தந்துவிட்டார். அவருடைய சதையை நமக்கு தந்துவிட்டார், உடலை தந்துவிட்டார். கடைசியிலே அவருடைய இதயத்தை கூட அவர் தனக்கென்று வைக்கவில்லை, அந்த இதயத்தையே நமக்கு தருவதை பார்க்கின்றோம். போர் வீரன் சிலுவை அடியிலே வந்து அவருடைய முட்டிகளை முறிக்கவில்லை, மாறாக அவருடைய இதயத்தை அம்பினால் ஊடுருவுகின்றார். அந்த இதயமானது ஊடுருவப்படுகின்றது, புண்படுகின்றது, காயப்படுகின்றது. அந்த இதயம் துறக்கப்படுகின்றது. அந்த இதயத்திலிருந்து ஒரு சொட்டு நீரும் ஒரு சொட்டு இரத்தமும் வடிந்து வருவதை பார்க்கின்றோம். இந்த நீர் நாம் பெற்றிருக்கும் திருமுழுக்கை குறிப்பிடுகின்றது. அந்த ஒரு சொட்டு இரத்தம் நாம் பங்கு பெறும் இந்த திருவிருந்தை, திருப்பலியை குறிக்கின்றது. இறைவன் இயேசு நமக்கு அவருடைய அன்பை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் திருமுழுக்கு பெற்று திருமுழுக்கின் மூலமாக அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் பங்கு பெறும் ஒவ்வொரு நாளும் நமக்கென்று நிறைவேற்றப்படும் இந்த பலிபீடத்திலே கல்வாரி மலையிலே நிறைவேற்றப்படும் இந்த திருப்பலியின் மூலமாக அவருடைய முழுமையான அன்பை நாம் அறிந்து கொள்கின்றோம். அவருடைய இதயத்தை நம்மால் நேராக பார்க்க முடிகிறது, உணர முடிகின்றது. அந்த அன்பை நம்மால் ருசிக்க முடிகின்றது. திருப்பாடல் 34:8 நாம் படித்து தியானிப்பதை போல இறைவனுடைய அன்பு, இறைவன் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று. இறைவனுடைய அன்பை நாம் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் பங்கு பெறும் பொழுது அவருடைய அன்பை நம்மால் சுவைக்க முடிகின்றது. அவருடைய அன்பு இனிமையானது என்பது நமக்கு தெரிய வருகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறினார், ஒருவர் தன்னுடைய நண்பருக்காக உயிரை தருவதை விட மேலான அன்பு, சிறந்த அன்பு கிடையாது என்று சொன்னார். இறைவன் இயேசு நம்முடைய நண்பராக, நான் உங்களை நண்பர் என்று அழைக்கின்றேன், நண்பர்கள் என்று அழைக்கின்றேன், நான் உங்களை பணியாளர்கள் என்று அழைக்கவில்லை, மாறாக உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய நண்பராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன்னுடைய உயிரையை அவர் நமக்கு தருகின்றார், அர்ப்பணிக்கின்றார். இது அவர் செய்த தியாகத்தை விட அவர் நம் மீது வைத்திருக்கும் அளவில்லாத முழுமையான நிறைவான அன்பு. இந்த அன்பிற்கு ஈடே கிடையாது. எனவே
இந்த நாளிலே நாம் இறுதி ஆண்டவர் நாளிலே அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றார். அவர் நம்மை என்றும் நொடி பொழுதும் நாள் பொழுதும் ஒவ்வொரு கண் சிமிட்டும் நேரம் தோறும் நம்மை அவர் அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் அந்த அன்பிலிருந்து ஓய்வு பெறுவதில்லை. அவர் என்றும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். எனவே நாமும் இறைவன் இயேசுவை அன்பு செய்வோம். இறைவன் இயேசு தன்னுடைய சீடர் பேதுருவை பார்த்து கூறுகின்றார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று 3 முறை கேட்கின்றார். அதே போல நம்மையும் இறைவன் இயேசு கேட்கும் கேள்வி இதுதான். நான் எப்பொழுதும் உங்களை அன்பு செய்கிறேன், எப்பொழுதும் நான் உங்களை அன்பு செய்வதைப் போல நீங்களும் என்னை அன்பு செய்கிறீர்களா? அவருடைய அன்பை நாம் நற்கருணையிலே பார்க்க முடியும், உணர முடியும். அவருடைய நாம் பங்கு பெறும் திருப்பலியிலே உணர முடியும். அவருடைய பிரசனம் நம்மோடு என்றும் இருந்து வழிநடத்துகிறது. நம்மையும் இறைவன் இயேசு, நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்களா? நீங்கள் அன்பு செய்வதிலிருந்து உங்கள் அன்பிலிருந்து எப்பொழுதும் ஓய்வு பெற வேண்டாம், என்னிடமிருந்து நீங்கள் ஓய்வு பெறுங்கள் என்று நமக்கு இறைவன் இயேசு அழைப்பு கொடுப்பதை பார்க்கின்றோம். எனவே நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபித்து இறைவனுடைய அன்பு நமக்கு என்றும் இருக்க இறுதி ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய வீட்டில் இருக்கும் நோயாளிகள், நம்முடைய அக்கப்பக்கத்தில் இருப்பவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த அவருடைய அன்பு என்றும் நம்மோடு இருக்க நாம் தொடர்ந்து திருப்பலியை மன்றாடி இறைவனுடைய பேரன்பையும் பேரருளையும் பேரிரக்கத்தையும் பெற்று மகிழ்வோம். ஆமென். விசுவாசிகளை மன்றாட்டு. அன்பார்ந்த சகோதரரை, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனையே மனிதனாக அனுப்பி அவரது திரு இருதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14வதிலும் பேராயர், ஆயர்கள், துணை ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேதப்பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரச பரப்ப அயராத ஆர்வத்துடன் ஒலிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு இருதய பழங்களை இல்லங்கள் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்கள் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசை பெற்று துயரம் இன்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவற்றையில் தலைசிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசையை பொழுந்தருளும். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுவோம். எல்லாம் வல்ல பரிசுத்த தந்தாய், நேர்மை உள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன்மனதோடும் உமது திரு சன்னதியில் பணிபுரிய ஆசிக்கின்றோம். ஆனால் பலவினர்களான நாங்கள் சோதனைகளால் அலைகழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து திருமகனின் இருதயத்தை புண்படுத்தியிருக்கின்றோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து திருமுன் நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாத்திடமாறு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னை காணிக்கையாக தந்தே
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் இனிமேல் உமது கையில் வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய நேர்மையாளர்களே உயர் மதிப்புள்ள இறப்பினை நினைவு கூர்ந்து மறை சாட்சியத்தின் வரை ஊற்றாகிய பலியை உமக்கு ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியார் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் மனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் இன்னத்த
அனைத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்களிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவுக்கு வந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் எங்கள் ஆயர்கள் பீட்டர், சதீஷ் மற்றும் ஜோசப் சோசேநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தல். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நோக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்.
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். சமரியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நீ
நிந்தை பரிகார ஜெபம். இயேசுவின் திரு-இதயமே, ஆன்மீக சாதனமாகிய ஆராதனைக்குரிய நற்கருணையில் தேவருக்கு செய்யப்படுகின்ற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக எங்களை அழைக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்ப வருத்தங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வு வாழ துணை செய்தரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மையே அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் உமக்காக தயவு புரியும். ஆமென். நன்றியோடு மன்றாடுமாக. ஆண்டவரே, உமது கொடைகளுள் பாதுகாத்தருளும். மறை சாட்சியரான கோஸ்மாஸ் சமயான் என்னும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களுக்கு மென்மையும் அமைதியும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும்
உங்களை